தீபிகா, தவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையினர், அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உள்துறைக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு உள்ள அந்த பாதுகாப்பில் குறைபாடு இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழக்கு தொடர்ந்திருப்பதன் எதிரொலியாக இப்போது அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது சிஆர்பிஎஃப் போலீசார். அவருக்கு Y+ அல்லது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு என்பது இந்தியாவில் முக்கிய பிரமுகர்களுக்கு பொதுவாக உயர்மட்டத்தில் உள்ள அதிமுக்கிய பாதுகாப்பு தேவைப்படுவோருக்கு வழங்கப்படுவதுதான் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு. இதில் 4 முதல் 5 மத்திய ரிசர்வ் காவல் படையினர், சிஆர்பிஎஃப் கமாண்டோக்கள் மற்றும் இதர போலீஸ் பணியாளர்களை உள்ளடக்கி 22 பேர் கொண்ட அந்த குழு இடம்பெறும். மேலும் இந்த பிரிவில் ஒரு குண்டு துளைக்காத கார் வாகனம் உட்பட 5 பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்படும். இந்த பாதுகாப்பு குழுவில் மொத்தம் 22 பேர் கொண்ட பாதுகாப்பு பணியாளர்கள் இருப்பார்கள். இதில் 6 மத்திய ஆயுதப்படை போலீஸ் படை மற்றும் கமாண்டோக்கள் ஆகியோர் இதில் இருப்பார்கள். வாகனங்களை பொறுத்தவரை இசட் பிரிவு பாதுகாப்பில் ஒரு குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் 4 வாகனங்கள் உட்பட மொத்தம் 5 வாகனங்கள் வரை பயன்படுத்தப்படும். எந்த வாகனத்தில் விஜய் வருகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல், அந்த முக்கிய பிரமுகர் எந்த வாகனத்தில் வருகிறார் என்பதை எதிராளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்காக இந்த 5 வாகனங்கள் ஒரே மாதிரியான வாகனங்கள் பயன்படுத்தப்படும். அதில் அந்த குண்டு துளைக்காத வாகனத்தில் தான் இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் அந்த நபர் பயணிப்பார். மேலும் இதனுடைய முக்கியமான நோக்கம் அந்த விஐபிக்கு பாதுகாப்பு மற்றும் அவருக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கு இந்த பாதுகாப்பு வழங்குவது அவசியமாகிறது. உயர்மட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் சில அரசு அதிகாரிகள் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு, ராணுவம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கும் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்த பாதுகாப்பினை தான் இப்போது தவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு 41 பேர் நெரிசலில் மரணமடைந்த பிரச்சனையில் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்பதால் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் இப்போது மத்திய உள்துறைக்கு இந்த இசட் பாதுகாப்பை அவருக்கு வழங்க வேண்டும், இசட் பிரிவு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே Y பிரிவு பாதுகாப்பு இருக்கும் பொழுது விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் ஒருவர் ஏறி ஒரு நாள் தங்கியிருந்த நிகழ்வு நடந்துள்ள நிலையில் கரூரில் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவரது வீட்டிற்கு எதிரே பல்வேறு போராட்டங்கள் ஆகியவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு தவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சிஆர்பிஎஃப் சார்பாக மத்திய உள்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.